ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியானனால வீடியோ போடல. வீடு ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறோம். ஸோ அதுக்கு பேக்கிங், க்ளீனிங் அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. இப்போது நார்வேயில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஸோ ஷிவிக்குமே 1 மந்த் லீவு. நாங்களும் அங்கே இங்கேன்னு சும்மா பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதில் ஒரு நாள் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏரியா தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்ட்லேயே ஒரு மெகா செஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது நார்வேயில் தான் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள். ஆக்சுவலாக இது எங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே, பட் நாங்கள் அந்த ஏரியா சைட் போனதில்லை. அதனால் எங்களுக்கு இது இங்கே தான் இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு சொல்லி சும்மா நெட்டில் போட்டு பார்த்துட்டு இருந்தப்போ தான் இந்த பிளேஸ் வந்து பார்த்தோம் நாங்கள். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி நடந்து தான் போனோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி ஃபுல்லாமே வீடாக இருக்கும், பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி. பட் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பார்க் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ தான், சார்ஜ்லாம் எதுவும் கிடையாது. ஆளுங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு ஓப்பன் பார்க் மாதிரி தான் இருக்கும். நம்ம போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் பார்க் சுற்றி கொஞ்சம் இடம்லாம் இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு நம்ம வந்துக்கலாம். நாங்கள் போயிருந்தப்போ ஆல்ரெடி 2-3 பசங்க அவங்கெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அங்கே. அப்புறம் அத்தியாவையும் கொஞ்சம் இறக்கி விட்டோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. ஃபஸ்ட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனால் அப்புறம் போகவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சுட்டு வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தா. அப்புறம் நானும் சிவியும் உள்ளே போய் அந்த செஸ்லாம் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் மூவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவளுக்கும் ஆர்வம் வந்து உள்ளே வந்துட்டா. கொஞ்ச நேரம் அந்த செஸ் பீசஸ்லாம் நகர்த்தி தள்ளி விட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே வந்து பார்க் மாதிரி இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைட் போயாச்சு. கொஞ்சம் உள்ளே நடந்து போனோடனே அங்கே வந்து அந்த பார்க்கோட இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால் அப்படியே ஃபுல்லாக பேக் வாட்டர்ஸ் தான். எங்களுக்கு அங்கே நான் டாக் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அதோட கனெக்ஷன் தான் அது. இங்கே நார்வே பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம ஊரில் ஸ்கூட்டி, பைக் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கார்ஸ் இருக்கும், அப்புறம் கார்லேயே ரொம்ப குட்டியாக ஒரு கார் மாதிரி ஒன்று இருக்கும் குழந்தைங்கள வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் மேக்ஸிமம் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே எல்லாருமே. ஓன் சைக்கிள் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ், சைக்கிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலான்னு நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன். பட் அது கொஞ்சம் ரொம்ப நிறைய பீப்புள் இருக்க ஏரியானால நான் பயந்துட்டு ஓட்டவே இல்லை. இந்த சைடு வந்தப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் இல்லை அப்படின்றதுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்து நானாக தனியாக ஓட்டி விளாண்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மாதிரி ஷேக் ஆகும். அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோலுமே நம்ம ஊரில் அந்த பைக்கில், ஸ்கூட்டியில் இருக்க மாதிரி த்ராட்டில் பண்ணுறது கிடையாது. அது ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், அது ரொம்ப குட்டி. ஸோ அதில் தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து
கொஞ்சம் ஓட்டி ஓட்டி பழகுனா மட்டும்தான் வரும். எடுத்தோடனே பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் பேலன்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது போகிற வழியிலேயே இன்னொரு பார்க் இருந்துச்சு. அங்கே ஸ்விங் இருந்தது, அப்புறம் ஸ்லைடு இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய இருந்தது. சரி, ஸ்லைடு பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் அவளை ஏற்றி விளையாடலான்னு தான் போனது. பட் மேலே போய் உட்காந்து பார்த்தா தான் அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி க்ராஸாக இருந்துச்சா. எனக்கு பயம். அண்ட் அவளை வச்சு நம்ம தனியாக போகிறதுனா போயிடலாம், பாப்பா வச்சுட்டு போகிறதுனால சரி எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லி மேலே போய் உட்காந்து போஸ் மட்டும் கொடுத்துட்டு இறங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா மேலே ஏதோ ட்ரையல் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி அது எங்கே போகுதுன்னு போய் பார்த்தா ஏதோ ஹைக் போகிற மாதிரி ஒரு இடம். சரின்னு மேலே போய் பார்த்தோம். அங்கேருந்துமே அதே பேக் வாட்டர் வியூ தான், பட் கொஞ்சம் நல்ல ஒரு ஹில்ல ஹைக் போன மாதிரி இருந்தது. ஸோ மேலேருந்து அந்த வியூ பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. அப்புறம் ஆத்யா வந்து அந்த ஸ்லைடே பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சரி சும்மா அவளை வந்து அங்கே கொஞ்சம் பாதி தூரத்தில் உட்கார வச்சு அப்படியே அவளை ஸ்லைட் பண்ண விடலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பெருசாக ரொம்ப க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. மேக்ஸிமம் சின்ன பசங்க, அவங்க பேரண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் 2-3 பேர் வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நல்லா ரொம்ப நேரம் விளையாண்டோம். அத்தியாவும் அன்றைக்கி நல்லா டயர்ட் ஆயாச்சு. அந்த டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நார்வேயில் வந்து 2 நாள் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. ஏரியா ஃபுல்லாமே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போயிட்டு சில ஸ்நாக்ஸ் மாதிரி தான், மெயினாக ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வாங்கினது. இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் ஒரு சாண்ட்விச் வாங்கினோம். ஆக்சுவலாக அதுதான் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வாங்கினது. அதுதான் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் வந்து இட்டாலி சைடுன்னு நினைக்கிறேன். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினோம். பட் பெருசாக டேஸ்ட் ஒன்றும் அந்த மாதிரி, ஐ மீன் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து பெருசாக செட் ஆகலை. சாண்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு
சாண்ட்விச் கடை தான் அது. ஜாப்பனீஸ்ன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. உள்ளேயுமே நல்ல ஸ்டஃபிங்லாம் வந்து பர்கர் சைஸுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. செகண்ட் டே கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எந்தெந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுது. லாஸ்ட் டைம் அதாவது அதுக்கு முந்தின நாள் ட்ரை பண்ணாததெல்லாம் அடுத்த நாள் ட்ரை பண்ணோம். சாண்டோஸில் அந்த சாண்ட்விச், அப்புறம் கொரியன் சீஸ் கார்ன் ஒன்று வாங்கியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் டிப்போட அது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் தாயிலேயும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ரைஸ் ப்ளஸ் சிக்கன் கொடுத்துருந்தாங்க, அது ட்ரை பண்ணோம். அன்னைக்கு செகண்ட் டே சாப்பிட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் டே பெருசாக வீடியோ எடுக்க முடியல. 2 நாளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய க்ரௌடு இருந்தது. இவ்வளோ க்ரௌட் வந்து நார்வேயில் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வெளியிலேயே வரமாட்டாங்க. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் க்ரௌடு இருக்கும், பட் அன்னைக்கு நிறைய க்ரௌடு, நிறைய பேர் இருந்தாங்க. 1 வீக்காக நல்ல வெயில், பயங்கர சூடும் வர வீட்டுக்குள்ளே. அதனால சரி கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு அப்புறம் மேலே போகலாம் அப்படின்னு நானும் அத்தியாவும் கீழே உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வெயில் கீழேயுமே, பட் காற்று கொஞ்சம் சில்லுன்றதுனால கீழே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் மேலே போயாச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு 2 டேஸ் வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸில் வந்து நாங்கள் ஒரு 2-3 இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அந்த வீடியோஸ் தான் இனி ஒரு 2-3 வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களை புது வீட்டிலேருந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.